பூன் ஒணாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் நான் ஒணாததோர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழிந்தி நான் பேணொணாத பெருந்திரை பெரும் தோணி பற்றி உகத்தலும் காணொணா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்கொண்டிலே. காணொணா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்கொண்டிலே. இதுதான் இந்த பாடல்ல உண்டான சிறப்பு. கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்கொண்டிலே. நான் சட்டம் நேர்பட வந்தில்லேன், ஆனால் வெங்கட்டேன், என் தகுதியே இல்லாத என்னை தகுதிப்படுத்தி ஆட்கொண்ட அப்படிங்கிறதுக்காக வேண்டி வெங்கட்டனேனையும் வந்து ஆட்கொள்வான்னாரு. முதல் பாட்டில் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்கொண்டிலே அப்படின்னார். கணக்கிலா திருக்கோலம், காணொணா திருக்கோலம், எண்ணற்ற திருக்கோலங்கள் காட்டியவன். எண்ணற்ற திருக்கோலங்கள்ல என்னென்ன வண்ணத்தில் என்னென்ன வடிவத்தில் இருந்தான் அப்படின்னு பதிவு செய்யும் போது அவனுடைய வண்ணமும் வடிவும் பற்றியெல்லாம் எண்ணற்ற திருக்கோலத்தை பற்றி காட்டினார். காணொணா திருக்கோலம் அப்படின்னா முதல்ல காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்னா காட்டினதை கண் கொண்டு தானே பார்க்க முடியும். கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. ஒரு பொருளை நாம் உலகத்திற்கோ யாருக்கோ ஒரு குழந்தைக்கோ அதில் பெரியவங்களுக்கோ அல்லது சின்னவங்களுக்கோ பாடத்திலையோ எதுலேயோ ஒன்று அறிமுகப்படுத்துகிறோம். இதை பாருன்னு சொன்னால் கண் கொண்டு தானே பார்க்க முடியும். அப்போ காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்னாரு. முதல்ல காட்டினாய் கழுக்குன்றிலேனா கண்ணால் பார்க்கப்படக்கூடிய பொருள் நாம் நினச்சிக்குவோம் அப்படின்னு அவர் நினச்சி காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்னு சொல்லும் போதே என்ன சொன்னார்? கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. காட்டின திருக்கோலம் என்னன்னா கணக்கற்றது, எண்ணிறந்த திருக்கோலங்கள். எண்ணிறந்த திருக்கோலங்கள்லாம் என்ன திருக்கோலம்? பிட்டுக்கு மண் சுமந்தால், இவருடைய வரலாற்றிலேயே 4 திருவிளையாடல் நடத்துனது. பிட்டுக்கு மண் சுமந்தது ஒரு திருக்கோலம், நரியை குதிரையாக்குனது ஒரு திருக்கோலம், குதிரையை நரியாக்கியது ஒரு திருக்கோலம், அப்புறம் கரையடைக்க இவருக்கு ஜோதி வண்ணத்தில் இவர் காட்சி கொடுத்தது ஒரு திருக்கோலம். இது 4 திருக்கோலம், 4 திருவிளையாடல் இவருக்காக வேண்டி அவருக்கு செய்தது. அது தவிர இவரை ஆட்கொள்ள வந்த போது இவருடைய பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்தா போல அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லார். அப்ப அந்தன கோலத்தில் அவர் ஆண்டிருக்கிறார். பெரியோன் ஒருவன் என்னை பிரியேன் என்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லார். அப்ப பெரியோன் ஒருவனாக அவர் வந்திருக்கிறார். பெரியோன் ஒருவனாக வந்த திருக்கோலம் வேற, அந்தணனாக வந்த திருக்கோலம் வேற. அப்புறம் இவர் ஒவ்வொரு பதிகத்திலையும் அவர் சொல்லியிருக்கிற தன்மைகள் எல்லாம் பார்த்தா இவருக்கு காணொணா திருக்கோலங்களாக, கணக்கிலா திருக்கோலங்களாக நிறைய திருக்கோலங்கள் காட்டியிருக்கிறார். அப்ப கணக்கிலா திருக்கோலம் காட்டின உடனே என்னையும் ஒரு வார்த்தைகள் படித்தாய் பற்றினேன் அப்படின்னு சொல்லார். இப்போ ஒரு வார்த்தை உபதேசிக்க வந்திருக்கிறதுக்கு ஒரு திருக்கோலத்தில் வந்திருக்கிறார். இப்படி அவருடைய வண்ணத்தையும் வடிவத்தையும் சொல்லும்போது என்னை ஆட்கொண்டது, என்னை காத்தது, எனக்கு அருள் பண்ணதுன்னு நிறைய எண்ணற்ற வடிவங்களையும் வண்ணத்தையும் காட்டினான் அப்படின்னு உணர்ந்த மணிவாசக பெருந்தகை இவைகளெல்லாம் ஒவ்வொரு அருள் அனுபவ நிலையங்களில் நான் உணரத்தக்க வேண்டியதை என் இறைவன் எனக்கு உணர்த்தினான். ஆனால் உணர்வையும் கடந்து ஓர் உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு தான் காணொணா திருக்கோலம். இது காட்டிய திருக்கோலம், நான் கண்ட திருக்கோலம். பிட்டுக்கு மண் சுமந்தது, நரியை குதிரையாக்குனது, குதிரையை நரியாக்குனது, இவையெல்லாம் நான் கண்ட திருக்கோலம். காணொணா திருக்கோலம்னா என்ன அப்படின்னா, நான் எனக்குள்ளேயே முடங்கி போன போது, நான் எனக்குள்ளேயே மூழ்கி போன போது, முடங்கி அல்ல மூழ்கி, அந்த அருள் அனுபவ முத்தை நான் எடுக்க வேண்டும். நான் புற உலகத்தில் உண்டான காட்சிகளையோ புற உலகத்தில் எனக்கு கண்ணுக்கு தோற்றும்படியான சிந்தனைகளையோ நான் பெறுவதற்கு வரவில்லை. அதனால இந்த சிந்தனைகள் என்னுடைய உயிருக்கு உதவிகரமாக இருக்க போறதில்லை. இவைகளெல்லாம் கடந்த ஏதோ ஒன்றுதான் என்னை ஆட்கொள்ளப் போகின்றது. இவைகளெல்லாம் கடந்த ஏதோ ஒன்றுதான் இந்த பிறவியை வேற இருக்க வல்லது. இறைவன் ஜோதி வண்ணமானவன், ஜோதி வடிவானவன் எல்லாரும் சொல்றாங்க. அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அருட்பெருஞ்சோதியை நான் எனக்குள்ளேயே கண்டுகொள்ளும். உலகத்துல இதுவரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், உலகலாம் தேடியும் உணரேன். அந்த உலகத்துல தேடிய போது உலகத்துல தேடின கோலத்தை அவர் சொல்றார். பாதி மாதோடும் கூடிய பரன் அப்படிங்கிறார். அப்போ பாதி மாதோடும் கூடிய அருட்காட்சியில் அவர் வந்திருக்கிறார். பாதி மாதோடு கூடிய பரனாக இருந்த அவரே வெவ்வேறு வண்ணத்திலும் வெவ்வேறு வடிவத்திலுமாக வந்திருக்கிறார். வெவ்வேறு வண்ணம் என்ன, வெவ்வேறு வடிவம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அது கணக்கிலா திருக்கோலம்.
நான் என்னென்ன கோலங்கள் காணணும்னு நினைச்சேனோ அத்தனை கணக்கற்ற திருக்கோலம். ஆனால் இவைகள் தான் இறைவனுடைய வண்ணமா, இவைகள் தான் இறைவனுடைய வடிவமானு நான் ஆழமா சிந்தித்த போது இறைவனுடைய வண்ணமும் வடிவமும் இவைகள் அல்ல, இவைகள் உணர்வு, இவைகள் புற தோற்றத்தில் என் கண்ணுக்கு புலனாகிய தோற்றத்தில் நான் கண்ட காட்சிகள். அதனால இது கணக்கிலா திருக்கோலம், எண்ணற்ற திருக்கோலங்களில் நான் அவனை பார்த்தேன். ஆனா இறைவனை எவ்வாறு நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காணோனா திருக்கோலம், காட்சிக்கு உரியதல்ல. நான் கேட்டாயோ தோழி கிரி செய்த வாரொருவன், எனக்கு கிரி என்னை ஒரு மயக்கத்தில் ஆழ்த்தினான். அந்த மயக்கம் என்னை என்ன செய்தது? கேட்டாயோ தோழி கிரி செய்த வாரொருவன் என்னை மயக்கம் பண்ணினான், என்னை அழைத்து சென்று ஏதோ ஒரு மோன மௌனத்தில் கரைத்தான். அது நான் என்ன சொல்வேன்? தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான், பெருந்துரை அனுபவங்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தென்னாடுங்கக்கூடிய இடத்தில் பெறச் செய்து, தென்னன் பெருந்துரையான் காட்டாதன எல்லாம் காட்டி தாழ் தாமரை காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே விட. இது அப்ப இறைவன் காட்டிய அனுபவம் காட்டாதன, காட்டிய திருக்கோலம் தான் கணக்கிலா திருக்கோலங்கள். காட்டாத திருக்கோலம் நீ காணோனா திருக்கோலம். இவை காட்சிக்கு புலப்படக்கூடியதில்லை. ஒரு உடல் சார்ந்து உடலில் அனுபவித்து உடலிற்குள் இவ்வளவு ரகசியங்கள் இருந்திருக்கிறதா, இந்த அனுபவங்கள் எல்லாம் இவ்வுடல் கொண்டு பெறக்கூடியதா அப்படின்னு இந்த உடலோடும் உயிரோடும் உணர்வோடும் நாம் பிணைந்த இவ்வளவு அருள் அனுபவங்கள் பெறக்கூடியதா இந்த உடல், இந்த அருள் அனுபவத்தை பெற்று நான் வாழக்கூடியவனா அப்படின்னு நம்ம மயங்கி தேங்கி நிற்க போது இந்த உடல் கடந்த அனுபவமும் ஒன்று உண்டு, அதையும் பார் அப்படின்னு. உடல் சார்ந்த அனுபவத்தில் தான் என்னையும் ஒரு வார்த்தையில் படுத்தாய் பற்றினேன் பதையேன் மனமுக. அந்த உடல் சார்ந்த அனுபவத்தை இறைவன் எனக்கு கொடுத்த உடனே நான் பதைபதைத்து நின்றேன். இப்படி ஒரு உடலுக்குள்ள இவ்வளவு ஒரு ரகசியங்கள் புதைந்திருக்கிறது. எந்த கணினிக்கும் கட்டுக்கும் அடங்காதது நம்ம உடல் அனுபவம். அந்த உடல் அனுபவத்தை அனுபவித்த உடனே இவ்வளவு பெரிய உடல் அனுபவம் ஒரு மனிதன் அனுபவிக்க முடியுமான்னு அவருக்கு திகச்சின போது, உடல் அனுபவம் மட்டும் இல்லடா கண்ணா, உடல் கடந்த அனுபவமும் நீ பெறலாம், உடல் கடந்த அனுபவத்தையும் நீ என்னை அனுபவிக்கலாம். அந்த அனுபவம் காட்சிக்கு உரியதல்ல, அது காணொணாதது. அதை அனுபவிக்க மட்டுமே உரியுமே தவிர அதை ஒருவருக்கு எடுத்து காட்டி இது இந்த வண்ணத்தில் இருந்தது, இந்த வடிவத்தில் இருந்தது, இந்த உணர்வுகளை எனக்கு தந்தது அப்படின்னு சொல்லி யாருக்கும் வலியுறுத்த முடியாது. அப்ப யார் அதை அனுபவிக்க முடியும்? அவரை ஒத்த அடியவர்கள் யாரெல்லாம் இந்த அருள் அனுபவத்திற்கு ஆட்பட்டார்களோ அவர்களுக்குள்ள மட்டும் இந்த அனுபவம் இப்படி இருந்ததுன்னு அவர்களும் வாய் திறந்து ஒன்றும் பேசிக்க மாட்டாங்க. அந்த மோன மௌனமே அவர்களை காட்டி கொடுத்து விடும். அவர்களுடைய பரிபாசையை அவர்களை உணர்த்தும். ஓ, இப்படி ஒரு அனுபவமும் அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த அனுபவத்தை பற்றியதான ஒரு கருத்து பரிமாற்றங்கள் தான் இது. அதனால அவர் சொல்றாரு, பூணொணாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் நானொணாததோர் ஞானம் எய்தி நடுக்கடலுள் அழிந்து. அதாவது இந்த ஆன்மாவை பேரண்ட நாயகனுக்கு பேரண்ட நாயகன் தன்னுடைய காதலனாகவும் இந்த ஆன்மா ஒரு காதலியாகவும் அவர் பாவித்து கொண்டு, இந்த காதலனும் காதலியும் ஒருவருக்கொருவர் கண்ஜாடை மூலமாகவும் முகஜாயல் மூலமாகவும் பேசிக்கொள்ற மாதிரி இறைவன் என்னை வலிய ஆட்கொள்ள வந்தான். அவன் வலிய ஆட்கொள்ள போது என்னை இந்த உடலுக்குள்ளே நீ இருந்தா இதை பெற முடியாது கண்ணா, இந்த உடல் கடந்த அனுபவத்திற்கு வந்தானா இந்த அனுபவம் மிக நுட்பமானது. நுண்ணிய நொடியன சொற்செய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொற்செய்து. லேசா சொன்னா அந்த சொல்னுடைய தன்மை என்னன்னு புரியாது. நோக்கி நுண்ணிய நொடியன சொற்செய்து நோக்கத்தால் உணர்த்தி நுண்ணியதும் நொடியதுமான அந்த ஓங்காரத்தின் உட்பொருளை இறைவன் எனக்கு உணர்த்தி, அப்புறம் என்னுடைய முன்வினை துகள் ஏதாவது ஒன்று இருந்ததுனால் அந்த குற்றத்தையும் மாற்றியமைத்து நோக்கி நுண்ணிய நொடியன சொற்செய்து நுகமின்றி விளாக்கைத்து. எப்படி ஒரு உழவு சாதனம் இல்லாமலே உழவு செய்ய முடியுமோ அது மாதிரி எனக்குண்டான சாதனை என்ன, நான் என்ன பயிற்சி பண்ணினேன், நான் என்ன முயற்சி பண்ணினேன், எனக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த வண்ணம் நான் என்னன்னா என்கிட்ட எதுவுமே இறைவன் எதிர்பார்க்கல. நுகமின்றி விளாக்கைத்து, நுகத்தடி இல்லாமல் ஏற்பூட்டி உழுவது எவ்வளவு அசாத்தியமா, அப்படி ஒரு அசாத்தியமான காரியத்தை இறைவன் என் பொருட்டு கருணையினால் செய்தான். நோக்கி நுண்ணிய நொடியன சொற்செய்து நுகமின்றி விளாக்கைத்து முன் செய்த பொய்யற துகளறுத்து. நான் ஏதோ ஒரு வகையில் கடந்த பிறவியில் ஒரு குற்றம் செய்திருக்கிறேன். அந்த பொய் துகளில் ஒரு சின்ன துகள், ஒரு நகத்துல கோடியில ஒரு பங்கு கூட இருக்கலாம்,
சின்ன தூசி. அது முன் செய்த பொய்யற துகளறுத்து எழுதொரு சுடற்சோதியாக்கி ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயங்கள். எனக்குள் இந்த ஜோதியை நான் காண முடியும், என்னோடு இந்த எனக்குள் கலந்த அந்த ஜோதியை நான் பேரண்ட நாயகனை நோக்கி பயணிக்க முடியும், அந்த பயணத்தில் இடையீடு இல்லாமல் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதான் மணிவாசகர் பெற்ற அனுபவம். அந்த அனுபவத்தை மோனமாக இருந்து ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் எப்படி ஒருவர் நோக்கி நுண்ணிய நொடிய சொல்லால் அவர்கள் விளக்கணும்னு அவசியம் இல்லை, பொருளால் விளக்கணும்னு அவசியம் இல்லை, தன் முகபாவத்தின் மூலமாகவே ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. சாதாரணமாக ஒரு இதை சொல்லுவாங்க, மைந்தனை மனத்தில் போற்ற வேண்டும் அப்படிம்பாங்க. ஏன்னா மனக்குறிப்பினால நீ எந்த விதமான தவறு செய்ய மாட்டேன்னு நான் நம்பி உன்னை கல்லூரிக்கு அனுப்புறப்பா, அந்த கல்லூரி படிப்பை நீ நிறைபடிப்பாக்கி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி மைந்தனை நெஞ்சில் வைத்து கொள்ள வேண்டும். அப்ப மைந்தனை மனதில் வைத்து கொண்டால் இவங்க இருவரும் பார்க்கிற பார்வை மூலமாக நம் தந்தை நம்மை நட்பாகத்தான் நோக்கிக்கின்றார். நம்மை அவருடைய குழந்தையாக இல்லை, கொஞ்சம் வயதுக்கு வந்த உடனே அவருடைய நண்பனாக நோக்கி நம்மகிட்ட என்ன குறைபாடு, நமது உடல் வளர்ச்சியில் என்ன மாறுதல் இருக்கு, மன வளர்ச்சியில் என்ன மாறுதல் இருக்குன்னு அவர் நம்மை நண்பாக நோக்குகின்றார்கிறத குறிப்பினால தகப்பனும் மகனும் பகிர்ந்து கொள்வதே இந்த புரிதல் உணர்வு இருந்ததுன்னா, இந்த புரிந்துணர்வு மூலமாக ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்கன்னா, இப்போ பேரண்ட நாயகன் இந்த உயிரை ஆட்கொண்டு அடிமை செய்யும் போது அவன் நோக்குதலை பார்த்து அந்த நுண்ணியதும் நொடியதுமான உட்குறிப்பை உணர்ந்து அவனோடு இரண்டர கலப்பதற்கு தான் இந்த உடல் ஒரு தடையாக உள்ளது, இந்த உடல் கடந்த பயணத்தால் மட்டுமே அவனை நான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவரை நினைச்சு போனோனாததோர் அன்பு பூண்டு. இதுவரை நான் உலகத்துல யார் மேலேயுமே இந்த அன்பு வைக்கல. மகன் மேல வச்ச அன்பு பெருசா, மகள் மேல வச்ச அன்பு பெருசா, தகப்பன் மேல வச்ச அன்பு பெருசா, தாயார் மேல வச்ச அன்பு பெருசா, நெருங்கிய உறவினர்கள் மேல வச்ச அன்பு பெருசா, நட்பு மேல வச்ச அன்பு பெருசா, எதை பார்த்தானாலும் இந்த அன்புக்கு சமமாக நான் எந்த அன்பையும் செலுத்தல. பூணாததோர் அன்பு பூண்டு. நான் யார்கிட்டக்கும் இப்படி ஒரு அன்பு பூண்டு அன்பு செலுத்தி அவர்கள்ட்ட இருந்து பிரீதி உபகாரமா நான் பெறல. நான் பேரண்ட நாயகனோடு செலுத்திய அன்பு அது பூணத்தக்கதல்ல, அதையும் கடந்தது, மிக பவித்திரமானது. அதை எந்த வார்த்தையாலும் அளிக்க முடியாது. பூணாததோர் அன்பு பூண்டு, அந்த அன்பை பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும். நான் பொருந்துதல் அப்படின்னு சொன்னா, நான் இந்த கருத்தை உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன். சாதாரணமா ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொருகு பாத்திரம்னு ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க. அது உள்ள அதை பொருத்துனாங்கன்னா அந்த வாய்க்குள்ளார இப்படி சொருகி வச்சிருவாங்க. அதை சுலபமாக கலத்த முடியாது. பொருந்து பாத்திரத்துல மூடி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூடியை அப்படி தூக்குறோம்னா அந்த மூடி கலண்டு வந்துடும். சொருகு பாத்திரத்துக்குள்ள சொருகி வச்சாங்கன்னா அந்த வாய் நுனிக்குள்ள இந்த மூடியோடைய முதல் பாகம் போய் அப்படி பொருந்தி நிற்கும். அந்த மாதிரி சொருகு தூக்குச்சட்டின்னு ஒரு தூக்குச்சட்டி வச்சிருப்பாங்க, அந்த சாப்பாடு கொண்டுட்டு போறதுக்கு. அந்த காலத்துலலாம் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, நான் இப்போ சமையல்லாம் பண்றதில்லை. அந்த தூக்குச்சட்டிக்குள்ள அப்படி இருந்து அதை அப்படி பொருத்தி எடுக்கணும். அதுல பாலோ ஏதோ கோயிலுக்கு எந்த எண்ணெயோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு போனோம்னா அந்த தூக்குச்சட்டிக்குள்ள அதை போட்டு அதுக்கு மேல ஒரு சின்ன இலைய கவிழ்த்து வெத்திலையை தொடச்சிட்டு சுத்தமா அதை உள்ள போட்டு மூடிட்டோம்னா சிதறாது. நான் பொருந்தி அன்பு எப்படி பொருந்தினேன், இந்த சாதாரண ஒரு மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் ஒரு பொருளை தாங்கி நிற்கும் போது அது சிதறப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை பொருத்தி அதனுடைய உள்ளீடான பொருட்கள் வெளியே சிதற இல்லாம அதுக்கு ஒரு மேல் மூடியாக ஒரு வெற்றிலையோ ஒரு சாதாரண இலையோ தொடச்சி அதில் போட்டு பொருத்தி வச்சுட்டாங்கன்னா அந்த தூக்கு பாத்திரத்தை எடுத்துட்டு நாம எவ்வளவு கார்ல வேகமா போனாலும் அந்த பால் ததும்பாது. நான் எம்பெருமானுடைய ஒளிவண்ண திருமேனியை கலப்பதற்கு இந்த உடலிற்குள் எழுதொரு சுடற்சோதியாக்கி, இந்த உடலிற்குள் எழுந்த ஜோதி, இந்த ஆன்ம ஜோதி மிக பெரிதாக விரிந்து பறந்து அந்த பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து படர்ந்த படரொளி போடு பொருந்துவதற்கு அது பொருந்தி மீண்டும் செதறி வெளிவராமல் இருப்பதற்கான ஒரு கருணை தான் இந்த பொருந்தி நாள்தோறும். அப்ப இந்த பூணனாததோர் பூண் கட்டி அந்த அன்பு உள்ள போய் பொருந்தி பூணனாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும். நான் நேற்று போற்றினேன் இன்னைக்கு போற்றல, இன்னைக்கு போற்றினேன் நாளைக்கு போற்ற மாட்டேன் அப்படி இல்லை.
ஒவ்வொரு நொடியும் நான் அவனுக்காண்டே வாழ்வேன். அந்த அந்த தொட்டே ஒவ்வொரு மூச்சும் என்னை விட்டு வெளியேறும் போதும் அது உள்ளே இழுக்கும் போதும் தொட்டே இருமின் துரியத்தை நான் பெற்ற அனுபவத்தை, பேரண்ட நாயகன் என்னை ஆட்கொண்ட போது நான் அடைந்த அனுபவத்தை, அவன் என்னை கவ்விக்கொண்ட போது நான் பெற்ற நனிவர கவ்வி, அவன் எவ்வாறு என்னை கவ்விக்கொண்டான், எவ்வாறு என்னை பூண்டு கொண்டான் அப்படிங்கக்கூடிய அந்த அனுபவத்திலேயே தோய்ந்து 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 அவன் எப்படியெல்லாம் இருக்கிறான். ஆனன தோன்றி அலியன பெயர்ந்து என்னென்ன வடிவத்திலெல்லாம் என்னை ஆண்டு கொண்டான் அப்படின்னு அவர் நினைச்சு பார்க்குறாரு. ஆணே பெண்ணே அலியே ஒரு என்ன சொல்லி சொன்னான், நீ எந்த வடிவத்தில் என்னை ஏந்து கொண்டாய், எந்த வடிவத்தில் என்னை ஆட்கொண்டு எனக்கு கருணை பண்ணினாய், எனக்கு சொல்ல தெரியல. ஆணே பெண்ணே அலியே புனனாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும், அப்படி நான் போற்றி நிற்கும் போது இதுவரை நான் அனுபவித்தறியாத ஒரு இன்ப அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது உடல் கடந்த பயணம். இந்த உடல் சார்ந்த அனுபவங்கள், அது சாப்பாடா இருக்கட்டும், தூக்கமா இருக்கட்டும், வேற எந்த வகையான அனுபவங்களாக இருக்கட்டும், இந்த உடல் சார்ந்த அனுபவங்களை அனுபவிக்கும் வரை இந்த உடல் சார்ந்த குற்றங்களுடைய சுமையும் அதோடு சேர்ந்துதான் அந்த அனுபவமா வரும். சாப்பாடா இருக்கட்டும், தூக்கமா இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும், புடவை உடுத்திக்கிறதுலையா இருக்கட்டும், நகை போட்டுக்கிறதுலையா இருக்கட்டும், எது நமக்கு உடல் சார்ந்த இன்பங்களோ, அது அணிகலனா இருக்கட்டும், ஆடையகா இருக்கட்டும், எது அதனுடைய பின்விளைவான துன்பக்கலப்பும் அதோடு சேர்ந்துதான் ஒரு இன்பக்கலப்பாக இருக்க முடியும். தனி இன்பம்ங்கிறது பேரண்ட நாயகனை பூண்டு பொருந்தி நாள்தோறும் இடைவிடாது போற்றுதல், சாயா அன்பாக, பிரியா அன்பாக, தளரா அன்பாக, மாளா அன்பாக, மீளா அன்பாக அப்படி பொருந்தி போற்றினால் அது நிரந்தரமான அன்பாக இருக்கும். மீதி அன்பெல்லாம் துன்பக்கலப்போடு கூடியது. அதனால பூனொனாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் நானொனாததோர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழிந்து. இப்படி ஒரு தலைவன் ஆண்டு கொண்டு நான் உலகியல் சுகங்கள்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு இந்த இன்பத்தை தரல. நானொனாததோர் நாணம் எய்தி, நான் அவனை கலந்து கொண்டவுடன், அவன் என்னை கலந்து கொண்டவுடன், இந்த கலப்பு ஒரு புனிதமான கலப்பு. நீரும் தண்ணியும் போல பிரித கலப்பு இல்லை, இரண்டற்ற ஒரு கலப்பு. அந்த கலப்பில் நான் அவனோடு கலந்து, அவன் என்னோடு கலந்து, இந்த இதுவே கைகண்ட சுகம். அவர் வள்ளல் பெருமானார் சொல்றார், அந்த இந்த சுகத்தை தவிர வேறொரு சுகம் எந்த சுகமும் கிடையாது. அதனால இந்த சுகத்தோடு அவர் என்னோடு கலந்து, நான் அவரோடு கலந்து, பொறி செத்து புலன் செத்து உரை அவள உணர்வு அவிழ எல்லாம் அவிழ்ந்து போச்சு. உடை அவிழ்ந்தது, உரை அவிழ்ந்தது, உணர்வு அவிழ்ந்தது, நானும் அவனும் ஏகபோகமாக இருந்தோம். அதுல இப்படி ஒரு இன்பம் அனுபவிக்க முடியும்னு தெரியாமல்லாம் நான் உலகியல் இன்பத்துல ஏதோ ஒரு மயக்கம் இருக்கின்றது, உலகியல் இன்பம் ஏதோ இன்பத்தை செய்கின்றதுன்னு நான் இருந்துட்டேன். இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த இன்பம் ஒன்றுமே இல்லாதது ஒரு இன்பம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நானொனாதது ஒரு நாணம் எய்தி நடுக்கடலுள் அழிந்து நான் பேணொனாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி உகத்தலும். எனக்கு இந்த இன்பத்தை தந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருந்துரை அனுபவம் கூடியதிலிருந்து மேல் நோக்கி போனதுதான் இந்த இன்பத்தை தந்தது. நான் பெருந்துரை அனுபவத்தை அனுபவிக்கும் போது பேணொனாததோர் பெருந்துரை, அந்த பெருந்துரை அனுபவம்ங்கிறது அதை நான் எப்படி தக்க வைத்துக் கொள்வது, எப்படி நான் அதோடு இரண்டரை கலப்பது அப்படிங்கிறத நான் நினைச்சு பார்க்கும்போது, பேணொனாததோர் நானொனாததோர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழிந்தி நான் இந்த நாணம் வந்த உடனேமே உலகியல் கலப்பால உண்டான துன்பக்கலப்பான இன்பம் ஒரு இணை தன்னுடைய இன்னொரு இணையை தேடி அனுபவிக்கும் இன்பமோ அப்படின்னு நீங்க நினைச்சு கூடாது. அப்படி ஆன இன்பம் அல்ல, இதோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடியது. அந்த ஒப்பீடு எப்படின்னா நாணக்கூடியது. அந்த இன்பம் அனுபவித்து முடிச்ச பிறகு ஆண் பெண்ணை பார்ப்பதோ பெண் ஆணை பார்ப்பதோ ஒரு நாணக்கூடியதாக இருக்கும். ஆனால் நான் அனுபவித்த இன்பம், என் தலைவனோடு அனுபவித்த இன்பம் நாணொனாததோர் இன்பம். அவனும் நானும் இல்லை, உரை அவிழ்ந்து போச்சு, உடல் அவிழ்ந்து போச்சு, உணர்வு அவிழ்ந்து போச்சு. நானும் அவனுமாக ஏகபோகமாக இருந்ததில் யார் எதை பார்த்து நாணப்படுறதுக்கு என்ன இருக்கு? என் தலைவன் என்னுள் எழு பரஞ்சோதியாக அந்த பேரண்ட ஆற்றல் எங்குமாக வியாபகத்துள்ள அந்த வியாபகத்துக்குள் நான் பொருந்தும் தன்மையை இதுவரை நான் உணராமல் விட்டேனே. அந்த உணர்வு இன்று எனக்கு கிடைத்ததே. நானொனாததோர் நாணம் எய்தி இந்த உலகியல் இன்பத்துல தலைவன் தலைவி கலப்பல உள்ளது நீங்க நினைச்சுக்கிறாங்க. நானொனாததோர்
இந்த இன்பத்து பக்கத்துல, இந்த நாணத்து பக்கத்துல எந்த உலகில் நாணமும் நிற்க முடியாது. அது நடுக்கடலுள் அழுந்தி அந்த இன்பமாகிய அந்த பரமானந்த பரங்கடல் அதுவே ஆகும். இது சாதாரண கடல் நீங்க நினைச்சுக்கிறாங்க, பரமானந்த பழங்கடல். இதுக்கு பிறகு உனக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் கிடைச்சதா, எனக்கு கிடைக்காதா, வேற யாருக்கும் கிடைக்காதான்னா, யாரெல்லாம் இதை நுகர விரும்புகிறார்களோ அத்தனை பேருக்கும் பரம ஆனந்தத்தை செய்யக்கூடியது பழங்கடல். இதுக்கு முன்னால எனக்கு முன்னால அனுபவிச்ச அனுபவஸ்தர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு முன்னால அனுபவிச்சவங்க இருக்காங்க. காலம் காலமாக யுக யுகமாக தமிழே 50,000 ஆண்டு காலம் பழமை வாய்ந்ததுன்னா உயிரினங்கள் எத்தனை ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது? அத்தனை உயிரினங்களும் அவர்களோட அனுபவித்த இன்பம் இது. அதனால பரம ஆனந்த பழங்கடல் அதுவே ஆகுது பழங்கடல். இதில் அனுபவித்து முத்து குடித்த அருளாளர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ வகையில் எத்தனையோ வண்ணத்தில் இருக்கிறார்கள். அந்த பழங்கடல்ல நானும் மூழ்கி நானொணாததோர் நாணம் எய்தி நடுக்கடலுக்குள் அழிந்து நிற்கிறேன். அந்த ஆனந்த கடலுக்குள், இன்பமா கடலுக்குள் நான் பொருந்தி நிற்கும் போது இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன். பேணொணாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி உகைத்தலும். எனக்கு இந்த மகிழ்வு எனக்கு எப்படி கிடைச்சது? பெருந்தோணி. நான் துன்பக்கடலுள் மூழ்கும் போது கரையேற்றுவதற்கு ஒரு தெப்பம், ஒரு படகு கிடைக்கும் பாருங்க, அந்த படகு மாதிரி பெருந்துரைங்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சது. அந்த பெருந்துரை அனுபவத்தை பெற்ற பிறகு இந்த உடல் சார்ந்த துன்பக்கலப்பான இன்பங்களில் இருந்து கடத்தி அந்த பெருந்துரை அனுபவமே எனக்கு தோணியாக நின்று உடல் கடந்த அந்த ஆனந்த மோனத்தை, அந்த நிராதார நிலையில் பெறக்கூடிய அந்த மெய்ஞான நிலையினை அந்த பெருந்துரை அனுபவமே எனக்கு பெற்றுத்தந்தது. அதனால நடுக்கடலுள் அழிந்தி நான் பேணொணாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி உகைத்தலும் நானொணாத திருக்கோலம் நீ காணொணா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றில். நான் பேணொணாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும். இப்ப எனக்கு இந்த அனுபவத்தை தந்தது பெருந்துரை அனுபவம். பெருந்துரை அனுபவத்திற்கு பிறகு கடக்க வேண்டிய நிலைகள் கூட இவ்வளவு இருக்கா அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன். வேணுனாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும். இந்த பெருந்துரை அனுபவம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா, இவ்வளவு பெருமைக்குரியதா, இத்தனை காலமும் நாம் இதையும் கடந்து ஒரு அனுபவம் இருக்குன்னு நம்ம நினைச்சே பார்க்கல அப்படின்னு நினைக்கும் போது உகைத்தலும். நான் மன நிறைவு பெற்று இதுதான் பெருந்துரை அனுபவமோ அப்படின்னு நினைக்கும் போது அதையும் கடந்து ஒளிவண்ண திருமேனியை நீ கலக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒளிவண்ண திருமேனியில் நான் கலந்த போது அங்கே எதுவுமே இல்லை. அந்த ஒளிவண்ணமான இறைவன் மட்டும்தான் இருந்தான். நானும் இல்லை, என்னுடைய உடல் இல்லை, என்னுடைய உணர்வு இல்லை, நான் பெற்ற அனுபவங்கள் இல்லை, நான் இதுக்கு முன்னால கணக்கிலா திருக்கோலம் பண்ணேன், அதெல்லாம் இல்லை. இப்ப நான் கண்டது என்ன? நான் கண்டதும் இல்லாம போச்சு. அப்ப காண்பவன், காட்சி, காணப்படும் பொருள் எல்லாமே இல்லாத ஒரு அருள் அனுபவத்துல என்ன அது காணனா திருக்கோலம். காணுதல் கண்ணுக்கு உரியது அல்ல. அந்த திருக்கோலம் கண் கடந்த, கண்முதல் புலனால் காட்சியும் இல்லாத திருக்கோலம். அது கண்ணை கடந்த திருக்கோலம் அப்படிங்கிறத நான் கண்டு கொண்டேன். காணனா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றில். இந்த அருள் அனுபவமே ஒரு உயிரை மேல்நிலைக்கு ஏற்றக்கூடியது. இதை எப்படி பெறுவது அப்படிங்கிறத திருமந்திரத்துல சொல்றாரு. வீணையும் தண்டும் விரவி இசை முரல் தானுவும் மேவி தருதலை பெய்தது வாணிபம் சிக்கென்று அது அடையா முன்னம் காணியும் அங்கே கலக்கின்றவாறு. காணினா யார் காணுகின்றவனோ அவனுக்கு காணி. கண்காணி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்காணினா தலைமை பொறுப்பாக ஏற்று ஏதோ ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர் வேலை பார்க்குறாங்களே, இப்போ நமக்கு சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அதுக்கு தமிழில் தூய தமிழில் கண்காணி. கண்ணை கொண்டு அவன் வேலை ஒழுங்காக செய்கின்றானான்னு பார்க்கறது. அந்த கண்காணியை இவர் சொல்றார். கண்ணை கொண்டு நான் பார்க்கக்கூடிய அருள் அனுபவம் எப்படி இருந்தது? வீணையும் தண்டும் விரவி இசை முரல் தானுவும் மேமி. தானுன்னா வீணாதண்டில் நிலைத்த பொருளாக கோகலி ஆண்ட குருமணியாக இருந்த அந்த அருள் அனுபவத்தை நான் பெற்றபோது வீணையும் தண்டும் விரவி இசைமுரல் தானுவும் மேவி தருதலைப்பு எய்தது வாணிபம் சிக்கென்று அது அடையா முன்னம் காணியும் அங்கே கலக்கின்றவாறு. எங்களுக்குள்ள நான் வேலை பார்த்த அந்த கூலியை அனுபவிச்சேன் அப்படின்னு நான் அந்த அருள் அனுபவத்துக்குள்ள எனக்கு நான் ஒரு வேலைக்கு போயிருக்கிறேன். என்னை ஒரு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் அந்த வேலை பார்த்து முடிச்ச உடனே அவங்ககிட்ட இருந்து பரிசு வாங்கிட்டு வரேன்னா காணியும் இல்லை, காற்றவனும் இல்லை, நான் கலந்துட்டேன். அப்படி மாதிரி ஒரு அருள் அனுபவம் வீணையும் தண்டும்
அந்த வீணாதண்டின் மூலமாக பயிலக்கூடிய இந்த யோக அனுபவத்தின் மூலமாக நான் பெற்ற அருள் அனுபவம், வீணாதண்டை கடந்து உடல் கடந்த பயணத்தின் மூலமாக கண்காணியாக இருந்து என்னை கவனித்து கொண்டிருந்த அந்த தலைவன் எனக்கு அளித்த பேரின்ப அனுபவம் அது எல்லாம் கடந்த ஒரு அனுபவம். அங்கே கண்காணிப்பவனும் இல்லை, காணக்கூடிய காட்சியும் இல்லை, இரண்டும் கலந்து ஒன்றாது வெளிமயமாக நின்றது அப்படிங்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். அப்போ கண்காணிக்கும் கடந்த ஒரு அருள் அனுபவத்தை தான் பெற்றதனால அதை காணொணா திருக்கோலம் கணக்கிலா திருக்கோலம்னு நமக்கு அறிமுகப்படுத்தி சொல்கிறாரு. உடல் சார்ந்து நான் அனுபவிக்கும் போது எனக்கு குருவடிவாக வந்தபோது எனக்கு உடல் நினைவு இருந்தது. அந்த உடல் வடிவத்தை நான் அனுபவித்த நிலைகளை நான் வெவ்வேறு தலங்களில் வெவ்வேறு நிலைகளில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். உடல் கடந்த அனுபவம் உடல் சார்ந்த அனுபவமாக இருக்கும்போது அது கணக்கிலா திருக்கோலங்களாக அந்த ஊரில் அந்த வண்ணத்தில் இருந்தது, இந்த ஊரில் இந்த வண்ணத்தில் இருந்தது, இந்த ஊரில் இந்த வண்ணத்தில் இருந்தது. காணொணா திருக்கோலமாக இருந்தது, உடல் கடந்த பயணத்தின் போது இருந்தது அப்படின்னு அவர் நமக்கு பதிவு செய்கிறார். இந்த அனுபவங்களை நமக்கு சுய அனுபவமாக ஆக்கிக்கொள்ள நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணி மணிவாசகரை சரண் புகுந்தார். கட்டாயம் அவர் எல்லாருக்கும் பொதுவில் நின்று நமக்கு அருள் வாரி தருவார். அப்படிங்கிறதுனால இந்த சிந்தனையோடு இந்த பாடல்களை நீங்கள் தினப்படி நீங்கள் படித்து வந்தீங்கன்னா இந்த அருள் அனுபவம் ஒரு நாளைக்கு நமக்கும் கை கொடுக்கும். ஏன்னா இறைவன் கருணையே வடிவானவன். ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவன் அல்ல. அந்த கருணாமூர்த்தி நமக்கும் தருவான். நாம் என்ன பண்ணணும், அதுக்கான முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும். ரெண்டும் எனக்கு பண்ண தெரியல, முயற்சியும் எனக்கு பண்ண தெரியல, பயிற்சியும் பண்ண தெரியலனா குறைஞ்சபட்சம் நீயே என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நினைவு சிந்தனை எல்லாமே எந்த வேலையை செஞ்சாலும் எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனது. எந்த தவத்தை செஞ்சானாலும் எந்த அவசியப்பட்டாலும் அந்த மோன நிலையில் அந்த அனுபவ நிலையில் நாம் நின்றுக்கிட்டோம்னா இறைவன் பார்த்து நம்மளை இந்த உடல் கடந்த பயணத்தில் இருக்கக்கூடிய நீங்கான ரகசியத்தெல்லாம் காட்டி கொடுத்து ஒளிவண்ண திருமேனியாக நம்மையும் ஆக்கி அவனோடு கலத்தலுக்கான தகுதியையும் தந்து அவன் கலந்து நம்மையே அவனுக்கு இதில் வாணிபம் வாய்த்தது, நமக்குத்தான் வாணிபம் கிடைச்சது. நம்ம அவனை கலந்துதான் நாம் இதுவரை அனுபவித்திராத பேரின்ப பெருநிலையை அனுபவிச்சான். அவன் நம்மளை கலந்துதான். அவனுக்கு என்ன இன்பம்? பொன்னால் பிரயோஜனம் பொன்படைத்தவன் தனக்குண்டு, பொன்படைத்தவன் தன்னால் பிரயோஜனம் பொண்ணுக்கு அங்கே ஏதுண்டு. நான் இன்னைக்கு இது மாதிரி ஒரு செயின் போட்டிருக்கிறேன், இது மாதிரி ஒரு நெக்லஸ் போட்டிருக்கிறேன், ஒரு வளையல் போட்டிருக்கிறேன், ஒரு மோதிரம் போட்டிருக்கிறேன், இதெல்லாம் வைரத்தால் ஆனதுன்னா நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்து என்ன நினச்சிக்குவீங்க? வசதி வாய்ப்பான அம்மா போல இருக்கு, இவ்வளவு அணிகலன் போன்றிருக்கிறா அப்படின்னு. பொன்னால் பிரயோஜனம் யாருக்குண்டு? பொன்படைத்தோன் தனக்குண்டு. பொன்படைத்தோன் தன்னால் பிரயோஜனம் பொண்ணுக்கு சேதாரம் தான் உண்டு. ஒரு தடவை போட்டுட்டு ஒரு 6 மாதம் கழித்து கடையில் கொண்டு கொடுக்க போனோம்னா இதுக்கு நீ 6 மாதம் இதை உபயோகிச்சிருக்க மகளே, நீ வாங்கின ரேட்டு 10,000 ரூபான்னா இப்போ நீ 2,000 ரூபா குறைச்சிக்கிட்டு 8,000 ரூபாய்க்கு விற்றுட்டு போ, அதான் உனக்கு கிடைச்சேன். அதுதான் பொண்ணோடைய ரேட்டு. அது நம்மளை சார்ந்ததுனால அதுக்கு மையமே குறைஞ்சிருச்சு. ஆனால் அதை சார்ந்ததுனால நமக்கு இவங்க நல்ல ஸ்டேட்டஸான ஆளு, இவங்களுடைய வசதி வாய்ப்புகள் கூடுதல், அது மாதிரி உலகத்தில் ஒரு இமேஜை நமக்கு ஏற்படுத்தி தரும். அது மாதிரி இறைவனை சார்ந்ததால் இந்த உயிர் நிரந்தரமான மோன ஞான அனுபவத்தை பெறும். ஆனால் நம்மை பெற்றதனால் என்ன, இறைவனுக்கு என்ன லாபம்? ஒன்றுமே லாபம் இல்லை. இப்போ நம்மை பெற்றதனால் ஒரு லாபம் அடைய வேண்டும் அப்படின்னா அந்த லாபம் இறைவனுக்கு நம்மை ஆட்கொண்ட ஒரு மனநிறைவு, அவ்வளோதான். நம்ம அந்த அருள் அனுபவத்தை இறைவன் நமக்கு அளிக்க காத்திருக்கிறான். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத